அதான் 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 இதில் கடந்து போய் பாத்திரத்தை எடுக்கணும். பயங்கரமான மீன்கள் உள்ள இடம். காடுனா எல்லா பாம்பும் இருக்கும். ஆனால் மெயினாக அந்த வழியில் நமக்கே தெரியாமல் படுத்திருக்கிற பாம்பு வந்து உருட்டை பாம்பு. காலச்சிருக்கானே எது சூண்டில் மட்டத்தில் உட்காந்துருந்தா தான் இருப்பாங்க. இன்னைக்கு போயிருந்தா எது அருள் கிடைக்கும் வாங்க. காலையில் வரும்போது அங்கே அடிச்சுக்கலாம்ல. பயந்துருக்கும். இந்த போயிருக்காங்களா? போயிருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். செருப்பையா வேணவே வேணாம். செருப்பு விட்டு உழுது தான் போகணும். போவோம். செருப்பு கழட்ட வேண்டாம். அடர்ந்த காட்டுக்குள் ஒரு பயணம். அட்டை மேயுது. இந்த மலையிலேருந்து கீழே இறங்க வேண்டும். இது இல்லை மட்டும் அது என்ன சவுண்டு? வந்தியா? அதான் 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 அன்னைக்கு தான் குரங்கு கல்லை தூக்கி அடிக்குதா, கம்பு காயை தூக்கி அடிக்குதுல்ல. இந்த காட்டுக்குள்ள ரொம்ப மோசமான மிருகங்கள்லாம் இருக்கு. புலி, சிறுத்தை, கரடி, யானை, எல்லா மிருகங்களும் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். இன்னைக்கா டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 12:41. நல்லா அட்டை ஏறுது. குமாரா உங்களுக்கு ஓட இருக்கா? இது எந்த வழி? மேலேருந்து வர வழி தானே?
மழை அடிச்சாதான் பயம். அட்டையில எடுத்துருவோம். இங்கேயா? இதுதான் யானை படுத்து கிடந்த இடம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே போய்கிட்டே இருப்போம். அனுபவம் இல்லாமல் காட்டுக்குள்ளே வர முடியாதுல்ல. கீழே பள்ளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. காடு காலெல்லாம் அட்டை கடிக்குது. வந்துட்டோம். வந்து நம்ம அப்படியே ஆற்றுக்கு போயிடலாம். ஒரு சின்ன நீரோடை ஒன்று இருக்குது. அப்படியே ஆற்றை வந்து சேர்ந்தாச்சு. ஆற்றுல ஆளுங்க யாராச்சும் இருக்காங்களா பார்ப்போம். உட்காந்துருக்காங்க. கீழே போயிருப்பானுங்களா? பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு வந்தாச்சு. இன்னும் ஆற்றுல ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க. எப்படியும் ஆற்றுக்கு வந்தாச்சு. நம்ம மாநில ஆற்றுக்கு போகிறாங்களா? மணியெல்லாம் போகிறாங்களா? அரை பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, நல்ல பயங்கரமான மீன்கள் உள்ள இடம். இப்போ இந்த ஆற்றை கடந்து இவங்களோட பாத்திரமெல்லாம் எடுக்க போகணும். உட்காந்துட்டாங்க, பேசுகிறாங்க. அம்மா நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அக்கறைக்கு போய் அப்படியே அந்த பாத்திரமும் அதான் அங்கே ஒரு ஓடை இருக்குது பாருங்கள். நம்ம ஓடை அங்கே இருக்குது. அதான் நீந்த தெரியாதா? அவங்களாம் மீன் பிடிக்கிறவங்க. சரி வாங்க. வாங்க, பாத்திரம் இருக்கு, அரிசி இருக்கு, சாப்பாடு இருக்கு, சோறு இருக்கு. நல்லா முழுங்கலாம். அடிச்சானா மீன்? இப்போதான் வந்தீங்களா? ஓ சரி, பாருங்க. ஆமாம், கீழே போகிறோம். இது வந்து டைகர் ஏரியா. இதுக்கு அதோ தெரியுது பாருங்க ஒரு வளைவு. கீழே தான் ஒரு 2 காட்டு எருமையை வந்து ஒரு புலி அடித்து போட்டது. புலி அடித்து போட்டதுன்னா ஒரே டைமில் இதில் கடக்கலாம் வரணும். ஒரே டைமில் 2 காட்டி அடித்தது. இது பார்த்திங்கன்னா காட்டு வழி பாதை. இங்கே வந்து சுருட்டை பாம்பு. காடுனா எல்லா பாம்பும் இருக்கும். ஆனால் மெயினாக அந்த வழியில் நமக்கே தெரியாமல் படுத்திருக்கிற பாம்பு வந்து சுருட்டை பாம்பு. இதில் தானே போகிறது?
நான் எதுக்கு என்ன குமாரண்ணா என்ன கோத்து விட்றீங்க? இதில் கடந்து போய் பாத்திரத்தை எடுக்கணும். எனக்கு பாத்திரம் வச்ச இடம் தெரியாது. நீங்கள் அப்படியே போயிட்டு வந்துடுங்க.